ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னிய கோல்டு ரேட்டுக்கு 4 கிராம் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா 32,300 சில்லற வருது. ஆனால் அதே 4 கிராமை நான் 28,300 சில்லறைக்கு வாங்கினேன். ஸோ நான் எந்த ஆஃபரும் இல்லாமல், வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்டும் இல்லாமல், கம்மி வேஸ்டேஜும் இல்லாமல் எப்படி கோல்டு ரேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிட்ட எனக்கு கம்மியாக கிடைக்கிது. ஸோ அதாவது கோல்டு ரேட்லேயே ஒரு 1000 ரூபாய்க்கு எனக்கு ரேட் வந்து கம்மியாக கிடைக்கிது. அப்படி நான் வாங்கியிருந்தால் மட்டும்தான் 28,300 சில்லறைக்கு என்னால் வாங்க முடிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி 4 கிராமை நான் 28,300 சில்லறைக்கு வாங்கினேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் போயிட்டு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களில் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வந்து டிஜிகோல்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பெனிஃபிட்டோடு நம்மளால் சேவ் பண்ண முடியுது. நானுமே உங்களில் ஒருத்தியாக தான் இருந்தேன். ஸோ டிஜிகோல்டு வந்து நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில பேர் வந்து பயந்துட்டுருப்பீங்க. ஸோ பண்ணலாமா வேணாவா, இல்லை இது எந்த அளவுக்கு சேஃபு, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சரியா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்கும். பட் எனக்குமே அந்த மாதிரியான பயம், குழப்பம், கவலை எல்லாம் இருந்தது. நான் வந்து ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஒரு கோல்டு சீட்டு போட்டிருக்கேன். ஆனால் வீட்டில் இருந்தே எங்கேயும் போகாமல், எந்த கடைக்கும் போகாமல், ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு ஸ்கீமை நானாக ஸ்டார்ட் பண்ணி நம்மளாக அதில் பணம் போடுறது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், நமக்கான பொருள் நமக்கு கிடைக்குமா, இல்லை நம்ம கட்டுற பணத்துக்கு என்ன கேரண்டி, இந்த மாதிரியெல்லாம் 1008 கேள்வியும் குழப்பமும் எனக்குள்ளே இருந்தது. இப்படி ஒரு பயத்தோடு தான் நான் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லப்போனால் நான் ஸ்கீம் போடும்போது சென்னையில் பிரான்ச்சஸ் கூட கிடையாது, விழுப்புரம் பிரான்ச்சஸ் தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் சென்னையிலையும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா என் ஸ்கீம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ போன மாதம் 23 தான் தங்கமயில் வந்து சென்னை டி நகரில் உஸ்மான் ரோட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கீம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் முடியுது. நான் அப்போது வந்து இங்கே சென்னையில் போயிட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயும் எனக்கு நிறையா விஷயம் இருக்குது, நிறைய ஐடியா இருக்குது. அதெல்லாம் நான் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு சக்ஸஸாக ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ரூஃபோடவே உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்னும் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு பயத்தோடு இருக்கீங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னோடய பதில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்குது. ரெண்டாவது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படின்றத ஒரு ப்ரூஃபோடவே நான் இந்த வீடியோவில் காட்டி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து என் பணத்தை பத்திரமா வீட்லேயே நான் சேர்த்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் 4 கிராம் சேவ் பண்ணிவிட்டு அந்த பணத்தோடு நான் போயிருந்தா கூட இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு நான் 32,000 ரூபாய் கிட்ட வந்து கொடுத்து நான் 4 கிராமு வாங்குற மாதிரி இருந்திருக்கும். பட் நான் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணி கண்ணுக்கே தெரியாமல் ஒரு 100, 200ன்னு என் கையில் கிடைக்கிற காசெல்லாம் அதில் போட்டு சேவ் பண்ணிகிட்டே வந்தனால எனக்கு கோல்டு ரேட்லேயே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கிட்ட வந்து எனக்கு லாபமாக கிடச்சிருக்கு. ரெண்டாவது, அதாவது கோல்டு ரேட் இன்னைய கோல்டு ரேட் கம்பேர் பண்ணும்போது நான் சேவ் பண்ண கோல்டு ரேட்டை சொல்கிறேன். எனக்கு 1000 ரூபாய் கிட்ட லாபம் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னைய கோல்டு ரேட்டுக்கு நான் கம்பேர் பண்ணேன்னா எனக்கு 4000 ரூபாய் கிட்ட லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கிளியராக காட்டுறேன். ஸோ என்னோடய பதில் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம டிஜிகோல்டில் வந்து நம்ம ஸ்கீம் ஓப்பன் பண்ணி எல்லாருமே கட்டலாம். ஸோ நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தானே வாங்க போகிறோம். இதில் என்ன நமக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்க போகிறோம். ஆனால் இந்த 4000 ரூபாய் கோல்டு ரேட்டில் நீங்கள் கூட கொடுக்குற அமௌண்ட்டை நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியாக கொடுத்து வாங்கிக்கலாமே, அது எவ்வளவோ நமக்கு மேல் இல்லைங்களா? ஸோ இன்னைய ரேட்டுக்கு நம்ம இன்னைக்கான கோல்டு ரேட்டை மட்டும்தான் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளேயே வேஸ்டேஜும் கொடுத்துருப்போம், ஜிஎஸ்டியும் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நான் டிஜிகோல்டில் தான் பார்த்தீங்கன்னா 4 கிராமு சேவ் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்றதெல்லாம் நான் காட்டுறேன். ரெண்டாவது, நான் எப்போ ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு எப்போ முடியுது, நான் எவ்வளோ அமௌண்ட் எல்லாம் போட்டேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லிக்கணும். என்னென்னா, நம்ம டிஜிகோல்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அது தங்கமயில் டிஜிகோல்டாக இருந்தாலும் சரி, போத்தீஸ் டிஜிகோல்டாக இருந்தாலும் சரி, நம்ம உள்ள பணம் கட்டுறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ்ன்றதை நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பணம் கட்டினா அதாவது தங்கமயிலில் வந்து ரெஃப்ரெஷ்ன்னு வருது. போத்தீஸில் வந்து சைனீட் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? ஏன்னா கோல்டு ரேட் ஒருவேளை ஆப்பில் அப்டேட் ஆகாமல் இருந்தால் நம்ம கட்டுற பணம் வந்து கரெக்டாக நம்ம எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காசு கட்டலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நான் 28,332 ரூபாய் கட்டி 4 கிராம சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ கிளியராக எழுதி வச்சுருக்கேன். நான் எழுதுனதை காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான கோல்டு ரேட்டு வந்து 8,065 ரூபாய். இந்த வீடியோவை வந்து நான் 12/3/2025 ரெடி பண்ணுறேன். அதனால் இன்றைக்கான கோல்டு ரேட் போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ நாளைக்கு தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ நாளைக்கு கோல்டு ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காசு வந்து ஒரு கூட குறைய இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து 4 கிராம் 11 மில்லி வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து 8,065 ரூபான்னா 32,348 ரூபா வருது. ஆனால் அதே கிராமை நான் டிஜிகோல்டில் சேவ் பண்ணனால எனக்கு கோல்டு ரேட் வந்து 7,064 ரூபா தான் போட்டிருக்காங்க ஆவரேஜ் ரேட்டாக. ஸோ நான் சேவ் பண்ண அந்த கிராம் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு 28,332 ரூபா தான் வந்திருக்கு. நான் அவ்வளோதான் பே பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து அந்த இன்றைக்கான கோல்டு ரேட்லேருந்து நான் பணம் கட்டி சேவ் பண்ண அந்த கோல்டு ரேட்டை போட்டு லெஸ் பண்ணால் எனக்கு 4,016 ரூபா கிட்ட இதில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ காசு இதில் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் இதில் வந்து லம்பாக கூட பணம் போடலை. என் காசை ஒரு வேளை நான் 100-200 வீட்லேயே வச்சுருந்தா அது கடைசி வரைக்கும் நான் வச்ச பணம் அப்படியே தான் இருந்திருக்கும். 100 ரூபா வச்சுருந்தா 100 ரூபாவே தான் இருந்திருக்கும். ஆனால் நான் இந்த ஸ்கீமில் போட்டனால எனக்கு எவ்வளோ காசு மிச்சமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது, கோல்டோட ரேட்டுமே நிறையா ஏறி போயிருக்கு. ஸோ நான் 4 கிராமை வந்து 28,000 ரூபாய்க்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ யோசித்து பார்த்தா மொத்தமாக அந்த காசை வீட்டில் எடுத்து வச்சுருக்க முடிஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா 100 ரூபாய் எடுத்து வைப்பேன், அடுத்த நாளே அந்த 100 ரூபாய்க்கு மேலே செலவு வரும். ஆனால் இந்த ஸ்கீமில் போட்டனால என்கிட்ட காசு இல்லாமல் நான் உடனே இந்த ஸ்கீம் மூலமாக போட்டுட்டனால எனக்கு தெரியாமலே கோல்டு வந்து எனக்கு சேர்ந்துடுச்சு. ஸோ சிறுக சேமிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிறுக கோல்டு சேமிக்கிறது கூட ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து நான் எவ்வளோலாம் பே பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து 30 மே மாதம் 2024 வந்து நான் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஸ்கீம் வந்து அடுத்த மாதம் 25 தான் முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன வாங்குகிறேன், என்ன வாங்கலான்னு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா. இன்னொரு விஷயம் இருக்குது, நான் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோடய இந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நான் 4 கிராம் சேவ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக கவனித்து பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கூட கொஞ்சம் மில்லியும் சேவ் பண்ண முடியும். நம்மளோட 5 ரூபா 10 ரூபா அப்படின்ற மாதிரி நம்மளோட அமௌண்ட்டையும் நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் இந்த ஆப்பில் காட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே எப்பயாவது போட்டிருப்பேன். ஒரே வாட்டி 2000 ரூபாவோ என்னவோ போட்டேன், ஞாபகம் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் போட்டிருப்பேன். அதிகமாக 100, 150, 200 ரூபாய்க்குள்ளே தான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சிறுக சேமித்து நம்ம கோல்டு சேவ் பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை உணர்ந்து பாருங்கள். எல்லாருமே டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணலாம். நம்மளால் 100 ரூபாலாம் தூக்கிட்டு கடைக்கு போக முடியாது. ஆனால் இந்த ஆப்பில் நம்ம 100 ரூபாயில் இருந்தே கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கும் ஏறிக்கிட்டே போகுது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி நமக்கான கோல்டை நம்ம சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து நம்ம லாபம் கிடைக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். எல்லாராலையும் சேவ் பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம சேவ் பண்ணலாம். அது அரை மில்லியாக இருந்தாலும் சரி, 1 கிராமாக இருந்தாலும் சரி, 2 கிராமாக இருந்தாலும் சரி, யாரால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சேவ் பண்ணலாம். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம சின்னதாக பண்ணுறோம் இல்லைங்களா, அப்படின்ற மன திருப்தியோடு நம்ம சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் வருவேன். சரி, ஓகே, பாய்.